அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் பல்வேறு விதமான பூஜைகள், வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தும் அது முழுமையாக உங்களுக்கு பலன் தராமல் மனவேதனையில் இருக்கின்றீர்களா? நினைத்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசையில் துடிக்கின்றீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால்களை வாழ்க்கையில் சந்திக்கின்றீர்களா? மேலும் நீங்கள் பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவரா, விஷ்ணு பக்தரா? இந்த ஆடியோ உங்களுக்கானது. ஒரு அற்புத புண்ணிய காலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். நமது வேதத்தில் பல ஆன்மீக வழிபாடுகள், விரதங்கள், சம்பிரதாயங்கள் மறைந்துள்ளது. நம்ம ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சேனலில் ஒவ்வொரு முக்கியமான விரத நாள், விசேஷ நாள், புண்ணிய காலம் இது எல்லாமே நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். 2026ஆம் ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் இந்த ஆடியோவில் பேசப் போகின்றேன். நமது வேதம் நமக்கு வழங்கிய அற்புத பொக்கிஷம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதினா என்ன? விஷ்ணு என்று சொன்னால் உலகத்தை காக்கும் கடவுள். பதி என்று சொன்னால் தலைவன். உலகத்தை காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானினுடைய நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். எப்படி மாசி மகா சிவராத்திரி 4 ஜாமத்திலும் சிவபெருமானுடைய சக்தி அதிக அளவு பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அதை போலத்தான் விஷ்ணு பகவான், அதாவது பெருமாளுடைய சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பூமியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சூட்சம வழிபாடுகள், உங்களது பிரார்த்தனைகள் அப்படியே நடக்கும் என்று புராணத்தில் குறிப்பு தரப்பட்டுள்ளது. எனவே தவற விட்டுறாதீங்க. ஏனென்று சொன்னால் வருடத்தில் 4 முறை மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி முதல் நாள், ஆவணி முதல் நாள், கார்த்திகை முதல் நாள், மாசி முதல் நாள். எனவே தவறு விட்டுறாதீங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு ஒரு புராண கதை உண்டு. அதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், பகவான் விஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்து பக்த பிரகலாதனை காப்பதற்காக இரண்ய ராஜாவை வதம் செய்தார் என்று. அப்படி நரசிம்மராக காட்சி தந்த பகவான் விஷ்ணு இரணிய கசபுவை வதம் செய்த பிறகும் ஆக்ரோஷம் தணியாமல் அந்த அகோர ரூபத்திலேயே கோபமாக நீண்ட நேரத்துக்கு ஆடிக்கொண்டிருந்தார். இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அஞ்சி நடுங்கி பகவானுடைய கோபத்தை குறைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அதில் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் விஷ்ணு பகவானின் பதியான மகாலட்சுமி தாயாரிடம் சென்று சரணடைந்தார்கள். அன்னையே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அகோர ரூபத்தில் உக்கிரமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் தொடர்ந்து இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட இருக்காது. எனவே பகவானை சாந்தி செய்ய வேண்டும், நீங்கள் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள். மகாலட்சுமி தாயார் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்து பகவான் நரசிம்மருக்கு அருகே சென்று அவரை சாந்தப்படுத்த முயற்சி மேற்கொண்டார். தாயாரின் நிழல் பட்டவுடனே உக்கிரம் தணிய ஆரம்பித்தது பகவான் நரசிம்மருக்கு. உக்கிரம் தணிந்து தாயாரை தன் மடியின் மீது அமர வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராக உலக உயிர்கள் அத்துணைக்கும் அருள்பாலித்த அந்த அற்புதமான நிகழ்வில் பகவான் உக்கிர ரூபத்திலிருந்து சாந்த ரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக மாறிய அந்த தருணம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள், நீங்கள் செய்யும் வேண்டுதல்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும், பகவானின் அருளோடு, மகாலட்சுமி தாயாரின் அருளோடு. எனவே தவறு விட்டுறாதீங்க. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய காலம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி வருகின்றது. அதாவது 13/2/2026 மாசி 1 அந்த அன்னைக்கு அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய காலம் இருக்கின்றது. இந்த புண்ணிய காலத்தில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் 9 தீபங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி, அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் மிக மிக உத்தமம்.
அல்லது நெய் ஊற்றுங்கள். நெய் வாங்க முடியல அப்படின்னா நல்ல நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். 9 தீபங்கள் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வாய்விட்டு 108 முறை சொல்லி உங்களது வேண்டுதலை வைங்க. பகவான் உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார். உங்கள் வேண்டுதல் அப்படியே பலிக்கும். நம்பிக்கையோடு செய்தால் எதுவும் சாத்தியம். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் பகவானே நேரடியாக உங்கள் முன் வந்திறங்கி வரத்தை தந்தாலும் அந்த வரம் உங்களுக்கு பலனளிக்காது. அன்பு சொந்தங்களே, நம்பிக்கை தான் முக்கியம். எனவே இந்த புண்ணிய காலத்தை தவற விட்டுறாதீங்க. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷமான புண்ணிய காலத்தையும் எந்த ஒரு விசேஷமான நாளையும் நம்ம பக்தர்களுக்காக, நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் சொந்தங்களுக்காக ஏதாவது ஒரு ஆன்மீக ஹோமம், ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக உபாசனை செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமான பிப்ரவரி 13ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு மேல் 9:30 மணி வரை எங்களது அறக்கட்டளையின் சார்பாக அடியேன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாந்தி மகா ஹோமம் செய்ய போகின்றேன். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது. துரோகிகள் விலகி ஓடுவார்கள். கூடவே இருந்து குளிப்பறிக்கும் நயவஞ்சகர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள். உங்களது இலக்கை அடைய லக்ஷ்மி நரசிம்மரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இந்த ஹோமத்துல ருத்ர ராஜ கோமுதி சக்கரம் வைத்து அதர்வண வேத முறைப்படி உயிரூட்டப் போகின்றேன். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேருக்கும் இந்த ருத்ர ராஜ கோமுதி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் அனுப்பி வைக்கப்படும். இதை பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாங்கள் தரும் மூல மந்திரத்தை சொல்லி இந்த ராஜகோமதி சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து ஒவ்வொரு ஏகாதசி திதியிலும் அதற்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து வந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இந்த அற்புதமான ஹோமத்தை தவற விட்டுறாதீங்க அன்பு சொந்தங்களே. இந்த புண்ணிய காலத்தில் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விடுங்கள். மேலும் இந்த ஹோமத்தில் நாங்கள் தரக்கூடிய இந்த ராஜ கோமுதி சக்கரத்தை வாங்கி நாங்கள் எந்த திதியில் பிரதிஷ்டை செய்ய சொல்கிறோமோ அந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்து நாங்கள் தரும் மந்திரத்தை ஒவ்வொரு ஏகாதசியிலும் சொல்லி பகவான் லக்ஷ்மி நரசிம்மரின் பரிபூர்ணமான அருளை பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் எந்தவித தொல்லையும் இல்லாமல் செல்வம் செல்வாக்கோடு ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் இந்த ஹோமத்திற்கு பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு விஷ்ணுபதி காலம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த ஹோமத்தை பற்றிய முழு விளக்கமும் அதை பதிவு செய்யும் முறையும் அதனுடைய குரு காணிக்கையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.